பையனின் பலவீனம். ஒரு 10 வயது சிறுவன் ஒரு கடுமையான கார் விபத்தில் தனது இடது கையை இழந்திருந்தாலும் ஜூடோ கற்க முடிவு செய்தான். அவன் ஒரு வயதான ஜப்பானிய ஜூடோ ஆசானிடம் பயிற்சி பெறத் தொடங்கினான். அவன் நன்றாக பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்தான். ஆனால் 3 மாதங்கள் கடந்தும் ஆசான் அவனுக்கு ஒரே ஒரு முறையை மட்டும் கற்றுக் கொடுத்தார். ஒரு நாள் அந்த சிறுவன் கேட்டான், சென்செய், அதாவது ஜப்பானியத்தில் ஆசிரியர், நான் இன்னும் பல முறைகள் கற்றுக்கொள்ள வேண்டாமா? ஆசான் சிரித்துக்கொண்டு சொன்னார், நீ அறிந்திருப்பது இந்த ஒரு முறைதான். ஆனால் உனக்கு வாழ்க்கையில் தேவையான ஒரே முறை இததான். முழுமையாக புரியாவிட்டாலும் ஆசிரியரை நம்பிய சிறுவன் தொடர்ந்து பயிற்சி செய்தான். சில மாதங்கள் கழித்து ஆசான் அவனை முதல் போட்டிக்கு அழைத்துச் சென்றார். அதிர்ச்சியாக அவன் முதல் 2 போட்டிகளையும் எளிதில் வென்றான். 3வது போட்டி கடினமாக இருந்தது. ஆனால் எதிராளி பொறுமையை இழந்து தாக்கும்போது சிறுவன் தனது ஒரே முறையை பயன்படுத்தி வெற்றி பெற்றான். இப்போது அவன் இறுதிப் போட்டிக்கு வந்திருந்தான். இறுதிப் போட்டியில் எதிராளி உயரமானவன், வலிமையானவன், அனுபவமுள்ளவன். சிறுவன் தோல்வியடைவான் போல தோன்றியது. நீதிபதி போட்டியை நிறுத்தப் போனார். ஆனால் ஆசான் சொன்னார், இல்லை, அவன் தொடரட்டும். போட்டி மீண்டும் தொடங்கியது. எதிராளி ஒரு பெரிய தவறு செய்தான். பாதுகாப்பை இழந்தான். உடனே சிறுவன் தனது முறையை பயன்படுத்தி அவனை வீழ்த்தினான். அவன் போட்டியிலும் சாம்பியனாகவும் வென்றான். வீடு திரும்பும் வழியில் சிறுவன் கேட்டான், சென்சே, நான் ஒரு முறை மட்டும் தெரிந்திருந்தும் எப்படி போட்டியில் வென்றேன்? பதிலளித்தார் ஆசான், நீ 2 காரணங்களால் வென்றாய். முதலாவது, ஜூடோவில் மிகவும் கடினமான ஒரு முறையை நீ முழுமையாக கற்றுக்கொண்டாய். இரண்டாவது, அந்த முறைக்கு எதிராளி செய்யக்கூடிய ஒரே பாதுகாப்பு உன் இடது கையை பிடிப்பது. ஆனால் உனக்கு அந்த கை இல்லை. அந்த சிறுவனின் மிகப்பெரிய பலவீனம் அவனுடைய மிகப்பெரிய பலமாக மாறியது. நீதி. நாம் சில நேரங்களில் நம்முடைய பலவீனங்களை குறையாக நினைக்கிறோம். ஆனால் ஒரு நாள் அதுவே நம் மிகப்பெரிய பலமாக மாறலாம். ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள். உங்கள் வாழ்க்கையை முழுமையாக வாழுங்கள். உங்களுள்ளிருந்த சிறந்ததை வெளிக்கொணருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்திடுங்க.